யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சான்ஸ்வி ஸ்டீரியோ ரிசீவர் R550. இது 1990 ரிலீஸ் ஆன ஒரு ஸ்டீரியோ ஆம்ப். இந்த ஆம்ப் வந்து டிரான்சிஸ்டர் டைப்பில் இருக்குது. ஆம்பிளிஃபிகேஷன் என்ன டைப் ஆஃப் ஆம்பிளிஃபிகேஷன்னு கேட்பாங்க. முதல்ல 1970 1965 சாலிட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் அண்ட் ஐசி வந்துச்சு. அப்புறம் மாஸ்ஃபெட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து இந்த கிளாஸ் டி அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஆனால் ஐசி அண்ட் டிரான்சிஸ்டர் இந்த இதில் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நான் சொல்கிறேன். டிரான்சிஸ்டர் ஆம்ப் எப்போதுமே கொஞ்சம் அவுட்புட் லெவல் வந்து ஐசியோட கொஞ்சம் கம்மியாக வரும். கெயின், அதாவது அவுட்புட் லெவல்னால் கெயின். ஆனால் கிளாரிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த 1990 1995 உள்ள சாங்ஸு, பழைய இளையராஜா சாங்ஸ் எல்லாமே ஈக்குவலைசர் போட்டு கேட்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவீங்க தெரியுமா. ஆனால் ஐசி ஆம்புக்கு ஈக்குவலைசர் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஐசி ஆம்பில் கெயின் ரொம்ப கூட வரும். டிரான்சிஸ்டர் ஆம்பில் இருக்க மாதிரி மைன்யூட்டு கிளாரிட்டி இருக்காது. அந்த ஹை அவுட்புட் கெயினுக்கு ஈக்குவலைசரை மேட்ச் பண்ணி கொஞ்சம் சில ஃப்ரீக்குவென்சிலாம் கம்மி பண்ணி நைஸாக ஸ்வீட்டாக கேட்கும்போது அவுட்புட் கெயினும் ஈக்குவலைசரோட கிளாரிட்டியும் சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு கேட்டகரி. எப்போதுமே டிரான்சிஸ்டர் ஆம்புக்கு ஈக்குவலைசர் போடாதீங்க, ஜேரிங் இருக்கும் அப்படின்னு நான் கஸ்டமர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஜேரிங் அப்படின்னா இந்த பிசுறு தட்டுறது, பாட்டில் வாய்ஸ் வந்து வழுகிட்டு போகும்போது கிரிச்சின்னு இந்த ட்ரிபிள் வந்து ஒரு பிடிக்கும். அதுக்கு பேர் தான் பிசுறு தட்டுறது. அது இங்கிலீஷில் ஜேரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆம்புக்கு ஈக்குவலைசர் தேவையே இல்லை. கரெக்டான ஒரு கிளாரிட்டியான ஸ்பீக்கர் மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர் டைப்பில் இருக்குது. 1990 உள்ளது. மேக்ஸிமம் பீக் மோட்லேயே உங்களுக்கு பீக் இதுலேயே 40 வாட்ஸ் தான் வருது. 8 ohmஸுக்கு 40 வாட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 60 to 75 வாட்ஸ் உள்ள ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரோ இல்லை 100 வாட்ஸில் ஒரு டவர் ஸ்பீக்கரோ மேட்ச் பண்ணுங்கள். நல்லா எலாபரேட்டாக பாடக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு ஆடியோ சிடி உள்ள பிளேயரோ கொடுத்து கேளுங்க. இல்லை ஆண்ட்ராய்ட் டிவியில் கனெக்ட் பண்ணி யூடியூப்பில் வர கிளாரிட்டியான சாங்ஸ் கேளுங்க. அருமையான குவாலிட்டி வரும். இந்த ஆம்ப் வியாபார நோக்கத்தில் சொல்லலை, உண்மையிலே குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, இப்போ டியூனர்லாம் நம்ம தனியாக சேல் பண்ணுறோம். ப்ரொஃபஷனல் டியூனர், நல்ல டியூனர் 4500 5000 போய்கிட்டு இருக்குது. இதுக்கு முந்தின வீடியோவே நம்ம சானியோ டியூனர் போட்டிருந்தோம். அது பேக்கிங் சார்ஜ், கொரியர் சார்ஜெலாம் சேர்த்து அரௌண்டு 5000 தான் சேல் ஆகிருக்கு. இந்த ஆம்பில் இன்பில்ட்டாக டியூனர் இருக்குது. நாட் ஓன்லி ஆம்பிளிஃபையர் வித் டியூனர். பிராண்ட் இன்னொரு டியூனர் வாங்கி மேட்ச் பண்ண வேண்டாம், அதுலேயே இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். மேட் இன் ஜப்பான், சான்ஸ்வி ஸ்டீரியோ ரிசீவர் R550. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்ப்போம், ஒரு நிமிஷம். செம நீட்டாக இருக்குது. ஸ்டீரியோ ரிசீவர் நம்ம சேனலில் ரொம்ப நீட்டான பயோனியர், டெனான் எல்லாமே நிறையா வீடியோ வந்திருக்கும். சான்ஸ்வியில் செம நீட் கண்டிஷனில் இந்த ஆம்பு தான் ஃபஸ்ட்டு. R550. இந்த பட்டன்ஸ் எல்லாமே மேலே இருக்கிறது பட்டன்ஸ் எல்லாமே எஃப்எம் சம்மந்தமானது. மெமரி, எஃப்எம் மோடு, ஏஎம் எஃப்எம் மாற்றுறது, டியூனிங், சேனல் டியூன் பண்ணுறது. கீழே உள்ள பட்டன்ஸ் எல்லாமே இன்புட் செலக்டர், சிடி, ஃபோனோ, டேப், விசிஆருக்கு மாற்றுறது, டியூனர். ஃபஸ்ட் ஒன் டியூனர். ஓகே, பேக் பேனல் செம நீட்டாக இருக்குது. இதில் 6 ohms 4 ohms ஸ்பீக்கர்லாம் மாட்ட முடியாது. ஸ்டார்டிங் ஓம்ஸே 8 ohms தான். 8 ohmஸில் உள்ள புக் ஷெல்ஃப் ஆர் ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸ் எதுனாலும் மாட்டிக்கோங்க. ஆனால் 60 வாட்ஸ் 70 வாட்ஸ் மினிமம் இருக்கணும்.
ஓகே, பேக் பேனல் அதையும் பார்த்துடலாமே. The speaker impedance 8 up to 16 ohms. FM antenna. Okay, good. இதோட ப்ரைஸ் டைட்டில் கார்டில் இருக்குது. குறைவான விலையில் இன்பில்ட் டியூனரோட ஒரு சான்ஸ்வி இம்போர்ட்டட் ஸ்டீரியோ ரிசீவர் R550. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். இதோட ஒர்க்கிங் வீடியோ அனுப்புகிறேன். கால் பண்ணுங்கள், டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.